அடுத்ததாக நாங்கள் போனது வந்து நிருதிலிங்கம் திருக்கோயிலுங்க. கொஞ்சம் கிரிவலப்பாதையிலேருந்து கொஞ்சம் உள்ளே நடந்து போகணுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு பயணமாக தான் அது எப்போவுமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் போகணும்னு எனக்கு தூண்டுதுங்க பயணம். கிரிவலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட என்னுடைய சிந்தனை எல்லாமே திருவண்ணாமலையை நோக்கி தான் போகுதுன்னா பார்த்துக்குங்க. எவ்வளோ அது வந்து காந்தம் அப்படின்னு நினைக்கிறேன். கிரிவலப்பாதை வந்து ஒரு காந்தம் தாங்க. ஸோ அந்த காந்தத்துக்குள்ளே நிறைய லிங்கங்கள்லாம் இருக்குது. லிங்க வடிவில் இருக்கிற எல்லா லிங்கங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நிறைய அர்த்தம் போயிருந்த லிங்கங்களாக தான் இருக்குது. இந்த லிங்கத்தை போய் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஒரு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு மனம் உருகி வேண்டினாங்க. வேண்டிட்டு நிருதிலிங்கம் கோயிலில் இருந்து நாங்கள் வந்து நிருதிலிங்கம் லிங்கத்திலேருந்து நாங்கள் கிளம்பி மறுபடியும் எங்கள் பயணத்தை சிறிது நேரம் நிருதிலிங்கத்தில் கோயிலில் வந்து உட்கார்ந்துருந்தோம். கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எங்கள் பயணத்தை வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக ஆன்மீக பலத்தோட நம்பிக்கையோட எங்கள் பயணத்தை வந்து நாங்கள் தொடர்ந்தோங்க. இன்னும் அடுத்தடுத்து நம்ம நிறையா லிங்கங்களை பார்க்க போகலாம். வாங்க போகலாம்.